அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இந்த வாரம் நடத்திய இலவச ஆன்லைன் தேர்வு வினாத்தாளில் இருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே எல்சிஎம் ஹெச்சிஎஃப், அதாவது மீச்சிறு பொது மடங்கு மீப்பெரு பொது வகுத்தி என்ற டாப்பிக்கில் இருந்து கேட்கப்பட்டிருந்தது. இப்போ ஒவ்வொரு கேள்வியாக நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் டாக்டர் ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இலவச ஆன்லைன் தேர்வை நடத்தி வருகிறது. தேர்வை தவறாது எழுதுங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். திருவண்ணாமலையில் இலவச வகுப்புகள் நடைபெறும். அதற்குரிய விவரங்கள் டெலகிராம் குரூப்லேயே பதிவிடப்படும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கணித வகுப்பு வேண்டும் எனில், அதாவது கட்டண வகுப்பு வேண்டுமெனில் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். மாலை நேரங்களிலும் விடுமுறை தினங்களிலும் வகுப்புகள் நடைபெறுகிறது. இப்போ முதல் கேள்வி, 2 எண்களினுடைய மீப்பெரு பொது வகுத்தி 8, அதே சமயம் அவற்றினுடைய மீச்சிறு பொது மடங்கு 144. ஒரு எண் 16 எனில் மற்றொரு எண்ணை கண்டுபிடிக்கவும். சரி, இப்போ ஏற்கனவே நம்முடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தலைப்பின் வாரியாக வீடியோக்கள் இருக்கும். அதில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வீடியோ பாருங்கள். ஏன்னா கான்செப்ட் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா 2 எண்களினுடைய பெருக்கல் பலன். ஓகேவா? 2 எண்களினுடைய பெருக்கல் பலன், ஒரு எண் எக்ஸு, இன்னொரு எண் ஒய்ன்னு வச்சுக்கலாம். 2 எண்களினுடைய பெருக்கல் பலன் எதற்கு ஈக்குவலாக இருக்கும், எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அந்த 2 எண்களினுடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அவற்றினுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒரு எண் 16ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் எக்ஸ் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு நம்பர் 16 ஈக்குவல் டு எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு 144ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மீப்பெரு பொது வகுத்தி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8ன்னு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ இதிலிருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 144 பெருக்கல் 8 ஹோல் டிவைடட் பை 16. சரியா? ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் பெருக்கி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பர் கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ இந்த 16ஐயும் 144ஐயும் அடித்தோம்னா 9 16 144. ஸோ அப்போ 9 × 8, 9 × 8 எவ்வளோ? 72. ஸோ அப்போ மற்றொரு எண் 72. அவ்வளோதான். சரியா? இல்லை அப்படின்னா ஒரு சில நேரங்களில் ஆப்ஷனில் இருந்து விடையினை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இடத்துல மீப்பெரு பொது வகுத்தி 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த எண் 8ஆல் வகுப்படும். சரியா? இப்போ 8ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா இது வகுப்படாது. அதே போல் இதுவும் வகுப்படாது. அப்போ இந்த 96 8ஆல் வகுப்படும். 12 8 96. அதே போல் 9 8 72. ஸோ 2 ஆப்ஷன் 8ஆல் வகுப்படுற மாதிரி வந்துச்சு. ஒரு சில நேரங்களில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்போ பார்த்தோன்னே நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இந்த 2த்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு 144ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ 72னுடைய மடங்கு தான் 144. அப்போ இதுதான் ஆன்சர். 96 கிடையாது. அப்போ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியே இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கான்செப்டில் இருந்து, அதாவது மீப்பெரு பொது வகுத்தி 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எந்த நம்பர் 8ஆல் வகுப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஒன்று. அடுத்தது அதனுடைய மடங்கு 144 வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் விடை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது 2வது கொஸ்டின், 2 எண்களினுடைய மீச்சிறு பொது மடங்கு 138, அவற்றினுடைய மீப்பெரு பொது வகுத்தி 23. எண்கள் 1:6 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் 2இல் எது பெரிய எண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ
2 எண்கள் வந்து 1:6 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ மொதல் நம்பரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அடுத்த நம்பர் வந்து 6xன்னு ஆகிடும். சரி, எண்களினுடைய பெருக்கல் பலன் போன சம்மில் பார்த்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். எண்களினுடைய பெருக்கல் பலன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃபினுடைய பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எல்சிஎம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 138, ஹெச்சிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 23, அவ்வளோதான். ஸோ இதிலிருந்து எக்ஸு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க பெரிய எண் கேட்குறாங்க. ஸோ பெரிய எண் அப்படின்னும் போது 6x, அதான் வந்து பெரிய எண். சரி, இப்போ இந்த எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு ஸ்கொயரு, அந்த 6 அந்த சைட் கொண்டு போயிடுறேன். 138/6 பெருக்கல் 23. 138 6ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 23ன்னு வரும். ஸோ அப்போ 23 பெருக்கல் 23, இது வந்து எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 23. அப்போ மொதல் நம்பர் வந்து 23, அடுத்த நம்பர் வந்து 6xன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா? அப்போ 6 × 23, 6 × 23 வந்து 138, இதான் வந்து பெரிய நம்பர். ஸோ அப்போ பெரிய நம்பர் வந்து ஆன்சர் வந்து 138, அவ்வளோதான். சரியா? அடுத்தது 2 எண்களினுடைய மீசிமா 168, அவற்றினுடைய மீப்பெரு பொது வகுத்தி 12, எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 60 எனில் எண்களினுடைய கூட்டுத்தொகை என்ன? இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின். குரூப் 1ல் குரூப் 2லலாம் வந்து இந்த மாடலில் வந்து கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ 2 எண்கள் வந்து என்னன்னு தெரியாது. ஸோ 2 எண்கள் வந்து எக்ஸ், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அவற்றினுடைய வேறுபாடு கொடுத்துருக்குறாங்க. வேறுபாடு வந்து 60 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எல்சிஎம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னா 168 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஹெச்சிஎஃப்னா மீப்பெரு பொது வகுத்தி, இது வந்து 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க கேட்குறது வந்து எண்களினுடைய கூட்டுத்தொகை என்ன, அதாவது எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இந்த மீப்பெரு பொது வகுத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா 12ன்னு சொல்லிட்டு, கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆப்ஷனில் எது 12ஆல் வகுப்படுதோ அதான் வந்து ஆன்சர். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 12ஆல் வகுப்படுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மட்டும்தான் 12ஆல் வகுப்படாது, 122 வகுப்படாது. மீதி எல்லாமே வந்து 12ஆல் வகுப்படுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கான்செப்ட் படி தான் போய் ஆகணும். சரி, இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துருக்குறாங்க, எல்சிஎம் கொடுத்துருக்குறாங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேட்குறாங்க. சரியா? ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து எக்ஸு ப்ளஸ் ஒய் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஹோல் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 4xyக்கு ஈக்குவல். இது வந்து ஐடென்டிட்டிஸ்லேருந்து நாம் ஒரு ரிசல்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அல்ஜீப்ராவில். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்கன்னா 60ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 60 ஸ்கொயர் ப்ளஸ் 4 × xy. xyன்றது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பார்க்கலாம். xy 2 எண்களினுடைய பெருக்கல் பலன், இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். 2 எண்களினுடைய பெருக்கல் பலன்றது எல்சிஎம் × ஹெச்சிஎஃப். அப்போ எல்சிஎம் வந்து 168 பெருக்கல் 12. ஸோ இதை வந்து நாம் அந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ஒய்க்கு பதிலாக 2 எண்களினுடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவல். ஸோ அப்போ 4 × 168 × 12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த 60 ஸ்கொயர் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 3600 ப்ளஸ் இந்த 4 168 12. ஸோ இதெல்லாத்தையும் பெருக்கிறோம் அப்படின்னா 8064 வரும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டுறோம் அப்படின்னா 4 6 6 11, ஓகேவா, 11664ன்னு வருது. ஸோ இதிலிருந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11664 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ
இப்போ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 6 இருக்குது இல்லையா, 96ல் யூனிட் பிளேஸில் 6 இருக்குது. 6ஆல் பெருக்குனா 36 வரும். அப்போ இது கிடையாது. அதே போல் இங்கே 144ல் யூனிட் பிளேஸில் 4 இருக்குது. 144 பெருக்கிறோம் அப்படின்னா யூனிட் பிளேஸில் 6 வரும். ஸோ இதுவும் கிடையாது. ஸோ இதை 122 இப்போ நீங்கள் 120ன்னு எடுத்துக்கிட்டால் கூட 14,000 சம்திங் வரும். ஸோ 12 144 இல்லையா, அப்போ இதுவும் கிடையாது. ஸோ அப்போ 108 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியுது அப்படின்னா எப்படி எடுப்போம்? 11,664. ஸோ 2 பிளேஸாக பிரிச்சுக்கணும். இங்கே என்ன நம்பர் போகிறோமோ அதே நம்பர் தான் போடணும். 1 அடுத்து 2 நம்பர் இறக்குறோம் 16. இங்கே இருக்கிறத வந்து 2ஆல் பெருக்கி போடணும். 2ஆல் பெருக்கி போட்டால் 2. இப்போ வந்து மேலே இங்கே என்ன நம்பர் போகிறோமோ அதே நம்பர் தான் போடணும். 1 போட்டாலே 1 21 21ன்னு வரும். 1 போட முடியாது. ஸோ அப்போ 0 தான் போட முடியும். ஸோ 0 போடுறேன். 0 16. அடுத்த 2 பிளேஸ் இறக்குனா 64, 1664. இங்கே 10 இருக்குது. 10 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 20. ஸோ இங்கேயும் 8 போடுறேன். இங்கேயும் 8 போட்டால் 1664ன்னு கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ 108 தான் வந்து ஆன்சர். இந்த 11,664க்கு ஸ்கொயர் ரூட் வந்து எவ்வளோ அப்படின்னா 108. அப்போ 2 எண்களினுடைய கூடுதல் வந்து 108. அவ்வளோதான். அடுத்தது 2 எண்களினுடைய மீச்சிறு பொது மடங்கு 225 ஆகவும் மீப்பெரு பொது வகுத்தி 5 ஆகவும் இருந்தால் எண்களில் ஒன்று 25 இருக்கும் பொழுது எண்களை கண்டறியவும். இது நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான். ஸோ எல்சிஎம் வந்து 225, ஹெச்சிஎஃப் வந்து 5, ரெண்டுத்தையும் பெருக்கி அந்த நம்பரால் வகுக்கணும். கொடுத்துற நம்பர் வந்து 25, அதனால் வகுக்கணும். அவ்வளோதான். ஸோ 25 225 கேன்சல் பண்ணால் 9, 9 5 எவ்வளோ அப்படின்னா 45. ஸோ 45 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 15, 25, 40, 75ஆல் வகுப்படும் 4 இலக்கங்களில் மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இது ஆக்சுவலாக கான்செப்ட் படி போடணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த 15, 25, 40, 75 இருக்கு இல்லையா, அந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா அதனுடைய மடங்கு தான் வந்து விடையாக இருக்கும். சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த 9600 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து செக் பண்ணுறீங்கன்னா 9600 40ஆல் வகுப்படுதா, 75ஆல் வகுப்படுதா, 25ஆல் வகுப்படுதா, 15ஆல் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது 4 நம்பராலையும் வகுப்படுதுன்னா அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இந்த 9400 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 9400 இப்போ நான் உதாரணத்துக்கு 40ஆல் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 40ஆல் செக் பண்ணும்போது இந்த சைபருக்கு சைபர் அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ மீதி வந்து 2 8, 3 12, 5 20. ஸோ அப்போ 9400 40ஆல் வந்து வகுப்படுது. சரி, இது 75ஆல் வகுப்படுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய மடங்கு எடுத்துக்கணும். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தேடு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ 15, 25, 40, 75. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வந்து 2 போடும்போது 15 வகுப்படாது அப்படியே போட்டுக்கிறோம், 25 வகுப்படாது அப்படியே போட்டுக்கிறோம், 40 2ஆல் வகுத்தா 20, 75 வகுப்படாது அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ மறுபடியும் 2 போட்டோம் அப்படின்னா 15, 25. ஸோ 2 20, 75. ஸோ மறுபடியும் 2 போட்டோம் அப்படின்னா 15, 25, 2 10, 75. ஸோ அடுத்து 2 போட முடியாது. ஸோ 2 போட முடியாதுனால அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து 3. ஸோ 3 5, 25 வகுப்படாது, 5 வகுப்படாது. இது வந்து 25 3 75. ஸோ மறுபடியும் 3 போட முடியாது. ஸோ அடுத்து 5 போட்டோம்னா 1 5 1 5. ஸோ மறுபடியும் வந்து 5 போட்டோம் அப்படின்னா 1 1 1 1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 2 2 3 5 5. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனா என்ன வரும்? அதான் வந்து எல்சிஎம். ஸோ அப்போ 600ன்றது எல்சிஎம். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் 600 மடங்கு என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 600 இருக்குது, ஆனால் பெரிய நம்பர் கேட்குறான். ஓகேவா, அதனால் இதை எடுத்துக்க முடியாது. அடுத்தது 600 பாஞ்சால் பெருக்கிறோம் அப்படின்னா 9000. ஸோ இது இருக்கலாம். 16 பெருக்கணும் 9600. அப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசுனா 9600 தான் பெருசு. ஸோ அப்போ 9600 தான் வந்து ஆன்சர். ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது 3, 5, 6, 8, 10 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுக்கும் பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மீதி 2 வரும். ஆனால் 13ஆல் வகுத்தால் மீதம் இல்லாத எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் ஆப்ஷன்லேருந்து எடுத்து செக் பண்ணி சொல்கிறேன். இப்போ இங்கே 10ஆல் வகுப்படணும். ஸோ 312 10ஆல் வகுப்படும், மீதி வந்து 2 வருது. ஏன்னா வந்து மீதி வந்து 2 வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 312 10ஆல் வகுத்தோன்னா 310, மீதி 2 வரும். சரி, 8ஆல் வகுப்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 8ஆல் வகுப்படும் பொழுது 3 8 24 வகுப்படும். ஸோ 12ஆல் வகுப்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 12 24, அப்புறம் 72. ஸோ 12ஆல் வகுப்படுது. 6ஆல் வகுப்படுமா, வகுப்படுது. 5ஆல் வகுப்படுமானா இது வகுப்படாது. ஓகேவா, ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் வேகமாக பார்க்கும் பொழுது 5 வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ 5ஆல் வகுப்படணும்னா ஆக்சுவலாக வகுப்படும், இதுவும் 5ஆல் வகுப்படும், மீதி வந்து 2 வருது. ஓகேவா, சரி. அப்போ 312 வந்து 3ஆல் வகுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 312 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 5 3 30, மீதி 1 12, 4 3 12 சரியாக வகுப்படுது. நமக்கு மீதி வந்து 2 வரணும். ஸோ அப்போ இது கிடையாது. ஓகேவா, அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை. இதே போல் அடுத்து 962 எடுத்து பார்க்குறோம். 962 வந்து ஒவ்வொரு நம்பராலையும் வகுக்கிறோம், மீதி 2 வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கான்செப்ட் படி போகணும். இங்கே அடுத்த ஒரு கான்செப்ட் கொடுத்துருங்க பாருங்கள், 13ஆல் வகுத்துலாம் மீதி வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதுபடி பார்க்கும் பொழுது 1586 1586. ஸோ 13ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 13 13 28, 13 26, மீதி 2 13 26. ஸோ சரியாக வந்து வகுப்படுது. ஸோ அப்போ 1586 ஆன்சர். ஓகேவா, ஸோ ஒரு சில நேரங்களில் இப்போ 962 எடுத்து செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து 13ஆல் வகுப்படலாம். ஓகேவா, ஒரு உதாரணத்துக்கு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 962 13ஆல் வகுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 7 13 91, மீதி 5 52. ஸோ 13 52. ஸோ சரியாக வகுப்படுது, 13ஆல் வகுப்படுது. ஆனால் வேறு எதுலையாவது வகுப்படும் பொழுது மீதியில் வந்து 2 வந்து வரக்கூடாது. அந்த மாதிரி எதாவது இருக்கலாம். சரியா, இப்போ இது வந்து 3ஆல் வகுப்படும் பொழுது 900 இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆப்ஷன்லேருந்து எடுத்து செக் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய வந்து கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகும். சரியா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி வர விடையோட 2 கூட்டிக்கணும். ஓகேவா, அந்த எண் அதுனா அதனுடைய மடங்கு, அதான் வந்து ஆன்சர். ஓகேவா, அந்த மாதிரி வந்து செக் பண்ணலாம். இந்த 3 5 6 8 10 12 இருக்கு இல்லையா, இந்த எண்ணுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து ஒவ்வொன்றுத்தையும் நமக்கு வந்து 2 வரணும் இல்லையா. ஸோ அப்போ 2 வந்துடணும். ஓகேவா, இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 962 வரலாம், 1586 வரலாம். இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு வேர்டு வந்து கொடுத்துருக்கணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லை ஹையஸ்ட் நம்பர், அந்த மாதிரி எதாவது கொடுத்துருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டு காட்டுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல 3 5 6 8 10 12. ஓகேவா, ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் வந்து 2, 3 வகுப்படாது, 5 வகுப்படாது. அடுத்து 3 2 6, 4 2 8, 5 2 10, 6 2 12. ஸோ மறுபடியும் 2 போட்டோம்னா 3 வகுப்படாது, 5 வகுப்படாது, 3 வகுப்படாது, 2 2 4, 5 வகுப்படாது, 3 2 6. ஸோ மறுபடியும் 2 போட்டோம் அப்படின்னா 3
5 3 1 2 2 5 வகுப்படாது 3 வகுப்படாது. ஸோ 2 போட முடியாது. அடுத்தது 3 போட்டோம் அப்படின்னா 1 3 3 5 வகுப்படாது 1 3 3 1 5 வகுப்படாது 1 3 3. ஸோ அடுத்து 3 போட முடியாது 5 போடுறோம். ஸோ 1 1 1 1 1 1. ஸோ 2 2 4 4 2 8 8 3 24 24 5 120 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இது வந்து எல்சிஎம். நமக்கு வந்து என்ன வரணும், மீதி 2 வரணும் ஒவ்வொரு கேஸ்லேயும். ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா 120னுடைய மடங்கு அது கூட வந்து 2, அது கூட 2 வந்து கூட்டிக்கணும். ஓகேவா, 120னுடைய மடங்காக இருக்கணும், அது கூட வந்து 2 வந்து கூட்டிக்கணும். சரி, இப்போ அதே சமயத்தில் அது 13ஆல் வகுப்படணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ 120 வந்து நான் என்ன செய்கிறேன், 13னுடைய மடங்குனா 117, 9 13 வந்து 117. ஸோ அப்போ 117 எக்ஸு ப்ளஸ் 3 எக்ஸுன்னு பிரிச்சுக்கிறேன், 120 எக்ஸை ப்ளஸ் 2. இப்போ இது வந்து 13ஆல் வகுப்பட்டுரும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த 3x + 2 இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எதனால் வகுப்படணும் அப்படின்னா 13ஆல் வகுப்படணும். ஸோ அப்போ எக்ஸு வந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் வந்து நான் 8ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம் தான் போட்டு செக் பண்ணணும். ஸோ 120 8ஆல் பெருக்கினா அது கூட வந்து 2 கூட்டுறோம், கூட்டினா 962 வருது. ஸோ அப்போ 962 அந்த கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு வந்து செட் ஆகுது. ஓகேவா. ஸோ அப்போ 962 ஆன்சர். ஓகேங்களா. நீங்கள் 1586 வேண்டாம், 962 தான் வந்து ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டரு இல்லை ஒரு சேலஞ்சு கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. சரியா. ஸோ நீங்கள் மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ஒரு எண்ணை 893ஆல் வகுத்தால் 193, அதை 47ஆல் வகுத்தால் மீதி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இந்த 893ஆல் வகுத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 893 வந்து 47ஆல் வகுப்படுதான்னு முதல்ல பார்க்கலாம். ஓகேவா. ஸோ 47ஆல் வகுப்படுதா அப்படின்னா ஓவர் 47 47, மீதி வந்து 42. அடுத்தது இந்த 3 இறக்குறோம். ஸோ 9 தடவை போட்டோம் அப்படின்னா 423, மீதி 0. ஸோ அந்த 893ன்றது 47ஆல் வகுப்படுது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ மீதி இருக்கிறதுனாது 193 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ 193 47ஆல் வகுக்கிறோம். ஸோ 47ஆல் வகுத்தா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 4 முறை போடலாமா. ஸோ 4 முறை போட்டோம்னா 4 28, மீதி 2 நாங்கள் 16 18. ஸோ அப்போ மீதி 5 வருது. ஸோ அப்போ 5 தான் வந்து விடை. அவ்வளோதான். ஓகேவா. அடுத்தது, 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை வந்து 156 மற்றும் அவற்றினுடைய மீப்பெரு பொது வகுத்தி 13, அத்தகைய எண் ஜோடிகளினுடைய எண்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா. இதை கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மீப்பெரு பொது வகுத்தி 13ன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ 13 26 13ஆம் வாய்ப்பாடு 39 42 52 நான் 13. ஸோ 13ஆம் வாய்ப்பாடு நான் 13 52, I 13 65, R 13 78, 7 13 91, 8 13 104, 9 13 117, 13 130, அடுத்தது 143. நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா 2 நம்பரை கூட்டினா என்ன வரணும் அப்படின்னா 156 வரணும். அதே சமயத்தில் HCF வந்து 13ஆக இருக்கணும். சரியா. சரி, இப்போ எதை கூட்டினா வரும் அப்படின்னா இந்த 13ஐயும் 143ஐயும் கூட்டுறேன் ஒரு பேர். ஸோ 13, 143 கூட்டினா 156 வரும். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 65ஐயும் 91ஐயும் கூட்டினா 65ஐயும் 91ஐயும் கூட்டினா 156. மீதி எந்த நம்பரை கூட்டினாலும் 156 வராது. ஸோ அப்போ தான் வந்து ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த மெத்தடில் வந்து போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கான்செப்ட் படி வேணும்னா அதையும் சொல்லிடுறேன். இப்போ HCF வந்து 13ன்னு சொன்னதுனால
இரண்டு எண்களுமே வந்து 13னுடைய மடங்குகளாக இருக்கும். ஸோ அப்போ மொதல் நம்பர் வந்து 13Aன்னு எடுத்துக்கிறேன், அடுத்த நம்பர் வந்து 13Bன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு எண்களை கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 156 வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? 156. ஸோ 13 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ காமனாக வெளியில் எடுத்தோம்னா A + B = 156. ஸோ இதில் இருந்து A + B = 156 13ஆல் வகுத்தோம் அப்படின்னா 12 வருது. ஓகேவா? ஸோ அப்போ ஏவையும் பியும் கூட்டினா 12. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் அது 1 11, 2 10, 3 9, 4 8, 5 7, 6 6. ஓகேவா? இதான் வந்து ஆப்ஷன்ஸு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே 13ஆல் பெருக்க போடுறோம். இந்த நம்பரையும் 13ஆல் பெருக்கிக்கிறோம், இந்த நம்பரையும் 13ஆல் பெருக்கிக்கிறோம். ஸோ அப்போ 11ஐயும் 1ஐயும் பெருக்குனா 13, 11ஐயும் 13ஐயும் பெருக்குனா 143, கூட்டினா 156 வருது. ஓகேவா? ஸோ இதில் வராது. இது வந்து 13 2 26, 13 10 13 10 130. ஸோ இது வருதா? சரி. 13 2 ஈர் 13 26, பை 13 வந்து 130. 65 91. ரைட்டு. இப்போ இதில் வந்து கூட்டினா 156 வரும். அடுத்தது வந்து HCF வந்து 13ஆக வரணும். ஓகேவா? ஸோ இது வந்து 26ஆல் வகுப்படும். அப்போ இதுக்கு வந்து HCF வந்து 26ன்னு ஆகிடும். ஸோ அப்போ இந்த கேஸ் வந்து வராது. ஓகேவா? கூட்டினா 156 வரணும், அதே சமயத்தில் HCF வந்து 13ஆக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு தான். இந்த மெத்தடில் சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ I 13 65, 7 13 91. ஸோ கூட்டினா 156, HCF வந்து 13. அப்போ இந்த ரெண்டு பேர் தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை எடுத்து பாருங்கள், வேறு வழி கிடையாது. அடுத்தது, இரண்டு எண்களினுடைய மீசிமா 14560, அவற்றினுடைய மீப்பெரு பொது வகுத்தி 13, ஒரு எண் வந்து 416னா இன்னொரு எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதே மாடல் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அடுத்த ஒரு டைப்பும் இதே மாடல் தான் பார்த்தோம். இது வந்து மூணாவது கொஸ்டின் ஒரே டைப்பில். ஸோ என்ன சொன்னோம்? எல்சிஎம்மையும் HCFையும் பெருக்கி அந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். டிவைட் பண்ணிங்கன்னா அடுத்த நம்பர் வந்து நமக்கு கிடச்சிரும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது தான். ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 13ஆம் வாய்ப்பாடு சொல்கிறேன். 13 39, ஈர் 13 26, 32 ஆகிடும். ஸோ 14560 32ஆல் வகுக்கணும். ஸோ 16ஆம் வாய்ப்பாடு சொல்கிறேன். ஈர் 16 32, இங்கே வந்து 9 16 144, ஓர் 16 16, 0 910. 910 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 455. அவ்வளோதான். சரியா? இல்லை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக போடணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் பெருக்குனா யூனிட் பிளேஸில் என்ன வருதுன்னு பாருங்கள். 3ஐயும் சைபரையும் பெருக்குனா 0 வருது யூனிட் பிளேஸில். ஒரு எண் வந்து 416, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்னொரு நம்பர் அப்படின்னும்போது யூனிட் பிளேஸில் 0 வரணும். எல்லாமே 0 வர மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. 0ஐயும் 6ஐயும் பெருக்குனா 0, 6 5 பெருக்குனா 30, 0, 6ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0, 6 5 அது எல்லாமே அதான் வருது. ஸோ அப்போ அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இந்த மெத்தடை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது, துல்லியமாக 30 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் மற்றும் 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர் நீளத்தை அளவிடக்கூடிய அளவின் மிகப்பெரிய நீளம் என்ன? இது ஆக்சுவலாக வந்து HCF கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாமே சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். 30 90, 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர்னால் 120 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 35 சென்டிமீட்டர்னால் 135. ஸோ இது எல்லாத்தையும் வகுப்படணும். ஸோ எல்லாத்தையும் வகுப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வகுப்படக்கூடிய மிகப்பெரிய அளவு. ஸோ அப்போ 15 தான் வரும். ஓகேவா? ஏன்னா 30 வந்து 135 வந்து 30ஆல் வந்து வகுப்படாது.
அடுத்தது இந்த 10 வந்து 135 வகுக்காது. 5 வகுக்கும் 15 வகுக்கும் பெருசுன்னும் போது 15 தான். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 15. ஏன்னா ஈர் பாஞ்சு 30, 6 பாஞ்சு 90, 8 பாஞ்சு 120, 9 பாஞ்சு 135 எல்லாமே வகுபடுது. ஸோ அப்போ 15 தான் வந்து ஆன்சர். இல்லை நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எல்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதே ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ 30, 90, 120, 135. ஸோ இங்கே என்ன அப்படின்னா 4 நம்பர் கொடுத்துருக்குறாங்க. 4 நம்பருமே 2ஆல் வகுப்பட்டால் தான் 2 பயன்படுத்த முடியும். சரியா? எல்சிஎம்மில் வந்து ஒரு நம்பர் வந்து வகுப்பட்டாலும் நம்ம பயன்படுத்துவோம். இங்கே வந்து எல்லா நம்பருமே வகுப்படணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 போட்டோம் அப்படின்னா 135 வந்து 2ஆல் வகுப்படாது, அப்போ 2 போட முடியாது. ஸோ அடுத்து வந்து 3 போடுறோம். ஸோ 3 போட்டோம் அப்படின்னா 5 3 30, 30 3 90, 40 3 120, 35 3 135. சரி, அடுத்தது 3 போட முடியாது, ஏன்னா இங்கே 10 வந்துச்சு இல்லையா, 3 போட முடியாது. அடுத்தது வந்து 5 தான் போட முடியும். ஸோ 5 போட்டோம்னா 2 5 10, 6 5 30, 8 5 40, 7 5 35. ஸோ இதில் 7ன்றது ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் வகுப்படக்கூடிய நம்பர் வந்து வேறு எதுவும் இருக்காது. அப்போ 3 5 தான். 3 5 பெருக்குனா 15. ஸோ அப்போ 15 தான் வந்து ஆன்சர். சரியா? ஸோ இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக் வந்து நீங்கள் கான்செப்ட் வந்து முதல்ல தரோவாக இருக்கணும். எல்லா கொஸ்டினையுமே அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலதுக்கு வந்து பார்த்தோன்னே வந்து ஆப்ஷன்லேருந்து விடை கண்டுபிடிக்கலாம். ஒரு சிலதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பயன்படுத்தலாம். அது வந்து கொஸ்டினை பொறுத்து, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, ப்ராக்டிஸை பொறுத்து. சரிங்களா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் இருந்து கேட்கப்பட்ட 10 வினாக்களுக்கான விடைகளை வந்து பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் 17 18 எக்ஸாம் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்குமே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இன்னும் 14வது டெஸ்ட்டுக்கு மட்டும் வீடியோ போடலை. அதையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் செய்கிறேன். இப்போ உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் எண் 8015118094க்கு அனுப்பி வைங்க. அதற்குரிய விடையை வந்து நீங்கள் வீடியோ வடிவில் பெற முடியும். ஸோ ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு தனிப்பட்ட வகுப்பு தேவை எனில் இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இது திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பயன்பெறும். சரிங்களா? மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.